ப்ரோ, அப்பா இல்லாத மிடில் கிளாஸ் பாய்ஸ் லைஃப் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. சொல்கிறேன். அப்பா இருக்கும்போதே அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தை. அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட கடவுள் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம 144 தடை போட்ட அந்த வார்த்தை தான் அப்பா. பொதுவாக அம்மா மேலே இருக்க அன்பை நம்ம அப்பப்போ வெளிப்படுத்திடுவோம். ஆனால் அப்பா மேலே இருக்க அன்பை நம்ம வெளிப்படுத்துறதே இல்லை. சொல்லப்போனால் ஒரு அப்பாவோட அன்பையே நம்ம அப்பாவா மாறும்போது தான் நமக்கு புரியுது. திடீர்னு நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்ம குடும்பத்துக்கு தலையாக இருக்கிற அந்த பர்சன் திடீர்னு நம்ம வீட்டிலே இல்லை, மேல் நம்ம லைஃப்ல அவர் இருக்க மாட்டார் நம்ம நினைக்கும் போதே உலகமே ஒரு பக்கம் ஸ்டாப் ஆயிடும். அடுத்தது என்ன, அப்பா சுமந்த அத்தனை கஷ்டத்தையும் அடுத்த தலைமுறையில இருக்கிற அந்த பையனோட தலையில தான் வந்து விடும். இன்னும் சொல்ல போனா படிக்கிற வயசுலயே அப்பா ஸ்டேஜ்ல இருந்து செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நிறைய பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம்ல, எப்ப பாரு இந்த ஆள் கத்திக்கிட்டே இருக்காருன்னு நம்ம அப்பாவை நினைக்கும் போது நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது தான் தெரியுது நமக்கான பொறுப்பு இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு. கவலைப்படாதீங்க, அப்பாவோட மொத்த பிளஸிங்கும் அவரோட மொத்த பார்வையும் உங்க மேலதான் இருக்கு. எனக்கோ ஒரு நாள் நீ ஜெயிக்கணும்டாக்கன்னா கண்டிப்பா நீ வின் பண்ணுவன்ற நம்பிக்கை உங்களை விட உங்க மேல அப்பா வச்சிருக்காரு. அதை காப்பாத்துங்க. God bless you. நீங்கள் அப்பாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.